ஹalleluya praise the lord. இது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மூலம் உங்களை சந்திப்பதில் இயேசுவின் நாமத்தினால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாங்கள் வேதத்தை தியானிக்கும் வேத வசனத்தை தியானிக்கும் நேரத்திற்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தயவு செய்து இந்த வீடியோவை முழுதாக பார்க்கும்படியாக வேத வசனத்தை அறிந்து கொள்ள இந்த வீடியோவை பார்க்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலும் கூட நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம், தியானிப்போம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்றவர்களையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் அந்நிய தெய்வங்களை விட்டுவிட்டு வேதம் சொல்லுகிறது, அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும். நியாய பிரமாணத்திலே இருக்கிற வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும். எனவே நாம் கடந்த காலங்களிலே நாம் காணக்கூடியதாக இருந்தது, நம்மை அநேகர் வஞ்சித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். எனவே இப்பொழுது அநேக பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை தியானித்து, தேவனுடைய வசனங்களை தியானித்து, அநேக தேவ பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கு போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே வேதத்தை, சத்தியத்தை உணர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரும் சிறிய சிறிய ஊழியங்களை ஆரம்பித்து இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறபடி நாம் பார்ப்போமானால் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. எனவே இந்த வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம், இயேசுவை அறிந்து கொண்டோம், புதிய உடன்படிக்கைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாண கட்டுக்குள் இருந்து நாம் இப்பொழுது இயேசுவின் மூலம், அவர் மரித்தலின் மூலம் நாம் புதிய உடன்படிக்கைக்குள், விசுவாச உடன்படிக்கைக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்னும் அநேக விசுவாசிகள் அறியாதபடி இயேசுவின் சுவிசேஷம் என்ற அந்த பெயரில் அநேகர் இன்னும் அந்த நியாயப்பிரமாண கட்டுக்குள்ளே அவர்களுடைய பழைய வஸ்திரங்களை இன்னும் அவர்கள் அகற்றிவிடாதபடிக்கு அவர்கள் இன்னும் அந்த காரியங்களுக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அந்நிய தெய்வங்கள் என்பது என்றால் விக்கிர ஆராதனைகளை குறித்து நாம் பேச முடியும். அநேகர் விக்கிர ஆராதனைகளை குறித்து மாத்திரம் பேசுவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பேசும் பொழுது அந்நிய தெய்வங்களையும் சுரூபங்களையும் குறித்து பேசுவார்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, விக்கிர ஆராதனை என்றால் தேவனுக்கு சித்தமில்லாத அனைத்து காரியங்களும் விக்கிர ஆராதனையாக மாறுகிறது. எனவே இந்த வசனத்தின் மூலம் நாம் தியானிக்க வேண்டிய விஷயம்தான், நம்மை தேவனை அறிந்து ஞானஸ்தானம் பெற்ற நாம் எப்படி விக்கிர ஆராதனைக்குள்ளே வழிநடத்தப்படுகிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். வேதத்திலே அநேக வசனங்கள் இருக்கிறது. அநேக வசனங்களை பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் பிரசங்கங்களை பண்ணத்தக்கதாக இப்பொழுது காலகட்டங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய சபைகளிலே நீங்கள் போகிற சபைகள் அல்லது உங்களுக்கு போதிக்கிறவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் தேவ ஆவியானவரோடு கூட உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய நாளிலே கூட வேதம் சொல்லுகிறது,
உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த காலகட்டங்களிலே நாமை சுத்தப்படுத்திக் கொண்டு எங்களுடைய வஸ்திரங்களை எப்படி மாற்றுவது? வஸ்திரம் என்றால் என்ன? நாம் அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்டது? ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற பெயரில் அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற வஸ்திரங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தான் இங்கு வேதம் சொல்லுகிறது, வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று. நாம் ரோமர் புத்தகத்தை பிரட்டிக் கொள்வோம். ரோமர் புத்தகத்திலே நாம் வாசிப்போம். 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் இல்லாதபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தேவனை அறியும் அறிவினால் நாம் அறியாமல் இருந்தால், வேதத்தின் சத்தியத்தை நாம் அறியாமல் இருந்தால், நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கையை நாம் நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து வந்தவர் என்று நாம் விசுவாசிக்காமல் இருந்தால், தேவன் நமக்கு கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இயேசு ஆனவர் அவர் நமக்காக வந்து இந்த பூமியிலே மரித்தார், மீண்டும் உயிர்த்தார். எனவே நாம் நியாய பிரமாணங்களில் இருந்து நாம் வெளிவர வேண்டும். எனவே இப்பொழுது இயேசுவின் சுவிசேஷம் என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை நியாயப்பிரமாண காரியங்களாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தசம பாகங்கள், காணிக்கைகள், அறுவடை காணிக்கைகள், விதைப்பின் காணிக்கைகள், அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். எனவே இவர்கள் வந்து இரண்டையும் இணைத்து கொண்டே ஊழியம் செய்கிறார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியம், இயேசுவின் ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே அந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், தேடி பார்க்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் பேச வேண்டும். எனவே நாம் தொடர்ந்து வாசிப்போமானால், இவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை பொறுத்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி நம்முடைய விசுவாச பிள்ளைகள் சபைகளிலே இருக்கிறார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட வஸ்திரங்களை இவர்களுக்குள்ளிருந்து எடுத்து போட வேண்டும். இந்த வஸ்திரம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறைப்பட்டு, பொருளாசையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்சவர்களுமாய், துரோகித்தனம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் அந்த வஸ்திரம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பிள்ளைகள், வேதத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், இயேசுவே உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நாம் கலற்றி போட வேண்டும். இப்படிப்பட்ட வஸ்திரங்கள் எங்களுக்குள்ளே இருக்குமாயின் நாங்கள் தேவனுடைய கேடுக்கு நாங்கள் இரையாகி போய்விடும், தேவனுடைய கோபத்துக்கு நாங்கள் இரையாகி போய்விட்டோம். அநேகரிடம் பேசும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தேவனுடைய அனைத்து காரியங்களையும் நாங்கள் சரிவர செய்து கொண்டிருக்கிறோம் என்று அநேக காரியங்களை குறித்து பேசுவார்கள். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே, இன்றைய நாளிலே நாம் ஒரு தீர்மானத்திற்கு வர வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவன் எந்த காரியத்தை குறித்து நம்மோடு பேசுகிறார்? எனவே தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி போடுங்கள், நியாயப்பிரமாண கட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வஸ்திரங்களை எடுத்து போடுங்கள், உங்களுடைய பொருளாசைகளை எடுத்து போடுங்கள். அனைவருடைய வாழ்க்கையிலே பொருளாசை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். சபைகளிலே நாம் செல்லும் பொழுது, சபைகளிலே அநேக காரியங்களை குறித்து பேசும் பொழுது பொருளாசை, பணம், அதை மாத்திரம் பேசுகிறார்கள். உலக ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறார்கள். வேதத்தின் சத்தியத்தை குறித்து பேசுவது இல்லை.
எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, சத்தியத்தை குறித்து பேசுகிற சபைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அநேக சபைகளிலே நீங்க பேசுகிற காரியங்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சொல்கிற சாட்சிகளை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் பொருளாசைக்குரிய காரியங்களை குறித்து சாட்சியாக சொல்லுவார்கள். எனவே தேவனுடைய சத்தியம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் அறிந்தும் அறியாதபடி நம்முடைய ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை சத்திய ஆவியானவரோடு கூட அறிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த புதிய உடன்படிக்கைக்குரிய காரியங்களிலே நடந்து கொள்ளாதபடிக்கு புதிய உடன்படிக்கையிலே பிரசங்கங்களை பண்ணிக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நியாயப்பிரமாண கிரியைகளை செய்து கொண்டு புதிய உடன்படிக்கையை போதிப்பதன் மூலம் எந்த ஒரு காரியமும் நடக்க போவதில்லை. எனவே புதிய உடன்படிக்கைக்குள் இருக்கிற நாமல் விசுவாசத்துக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் தேவனுடைய வசனத்தை சத்தியத்தை தெளிவாக தியானிக்க வேண்டும், தெளிவாக பேச வேண்டும். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே வஸ்திரங்களை மாற்றுங்கள். வஸ்திரம் என்றால் என்பதை குறித்து நாம் ரோமர் புத்தகத்திலே வாசித்தோம். நம்முடைய இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களை தான் வஸ்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. நாங்கள் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நாங்கள் அணிந்து கொண்டு தேவ பக்தி உள்ள பிள்ளைகள் என்று நாம் வெளிவேஷம் போடக்கூடாது. எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். உங்களுடைய வஸ்திரங்களில் பொல்லாப்புகளை, விரோதங்களை, கோபங்களை, சாபங்களை, மற்றவர்களை புறம் கூறுவது, மற்றவர்களை குறித்து வஞ்சிப்பது, மற்றவர்களுடைய பொருட்களை வாங்குவது, அவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது, இதுதான் தேவனுடைய சித்தமில்லாத வஸ்திரமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வஸ்திரங்களையும் விக்கிர ஆராதனைகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விக்கிர ஆராதனைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட காரியங்களை ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் விட்டு விலக வேண்டும். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடம் நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், வேதத்தை வாசித்து தேடி தியானிக்கும் பொழுது வேதத்தின் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை குறித்து தியானிக்க வேண்டும். மற்றவர்களோடு கூட வேதத்தை குறித்து பேசும் பொழுது நீங்கள் சத்தியமாக அடித்து பேச வேண்டும். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி கேள்விகளை கேட்க ஆரம்பித்தால் அநேக போதகர்கள், அநேக பொய் போதகர்கள் மனமாற்றத்துக்குள் வருவார்கள். எனவே உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. வேதத்துக்கு புறம்பாக நடக்கிற ஒவ்வொருவரையும் கண்டித்து நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும், அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். எனவே நாம் ரோமர் புத்தகத்திலே தொடர்ந்து வாசிப்போமானால் மற்றவர்களை குறை கூறக்கூடாது என்று ஒரு வசனம் இருக்கிறது, நியாயம் தீர்க்கக்கூடாது என்று. இந்த வசனத்தை குறித்து சபை ஜனங்களை அவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட போதனைகளை அவர்கள் செய்யும் பொழுது நாம் கட்டாயம் வேதத்தின் சத்தியத்தின் படி நாம் கடிந்து கொண்டு கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் பொழுதுதான் ஆவியானவர் நமக்குள்ளே அநேக காரியங்களை நம்மோடு கிரியை செய்வார். அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கிறது என்று வேதத்தை குறித்து அவர்கள் பொய்யான போதனைகளை போதிக்கும் பொழுது நாம் அமர்ந்து இருக்கக்கூடாது. எனவே வேதத்தை குறித்து தவறாக பேசும் ஒவ்வொரு இடத்திலும் ஒருவர் எழுந்து அந்த வேதத்தை குறித்து அவர்கள் தியானிக்க ஆரம்பித்தால் இந்த பொய்யான உபதேசம், இயேசுவுக்கு விரோதமான உபதேசம் எந்த இடத்திலும் நடக்காதபடி நம்மளால் தடை செய்ய முடியும். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடம் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், வேதத்தை குறித்து தவறாக பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகள் எழும்ப வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும். அநேக காரியங்கள் நியாய பிரமாணத்துக்குரிய காரியங்களாக இருக்கிறது, பொருளாசைக்குரிய காரியங்களாக இருக்கிறது. இதில் இருந்து அவர்கள் விடுபட வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகள் விடுபட வேண்டும். எனவே அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த வேளையிலே கூட இந்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆவியானவர்கள் கூட நீங்கள் வசனத்தை தியானித்து இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்குள்ளே தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலும் கூட தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து வேதத்தை வாசித்து தியானிங்கள். வேதத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து தியானித்து அதற்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது தவறான
இந்த பொல்லாத காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடி சத்தியத்தின் வார்த்தைக்கு இடம் கொடுத்து சத்திய ஆவியானவரோடு கூட நீங்கள் வாழ்க்கையிலே முன்னுக்கு செல்ல தேவன் கிருபை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.